வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட ஸ்ரீதா விஷயத்த சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அருண் ரொம்பவே கெட்டவன் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன்னு சொல்லி அந்த கை உடைஞ்ச போலீஸ்காரர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு முத்து. உடனே மீனா வேலை செய்கிற இடம்னா 4 பேர் 4 மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் அப்படியே நம்பிக்க முடியுமான்னு கேட்க முத்து பயங்கரமா கோவப்படுறாரு. அதுவும் இல்லாம எனக்கு மண்டபத்துக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதுல 1 லட்ச ரூபாய் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ஓ அவங்கிட்ட தான் பணத்தை வாங்கி சீதா கொடுத்தாளா அப்படின்னு முத்து பயங்கரமா கோச்சிட்டு எழுந்து, இது தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஏன் போய் சிந்தாமணி வீட்டிலேருந்து எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு கத்த, ஏங்க அது எனக்கே தெரியாது, இப்பதான் சமீபமா சீதா சொன்னாங்கிறாங்க மீனா. உடனே முத்து, ஸோ பணம் கொடுத்துட்டா என்ன, அவன் என்ன பெரிய உத்தமன் ஆயிடுவானா, அவன்கிட்ட பணம் இருக்குன்ற திமிர காட்டுறானா அப்படின்னு கத்த, டே இருடா எதுக்கு சத்தம் போடுற, இது சீதாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுல அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, இதுல 2 விஷயத்தை நாம தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிற அண்ணாமலை. மீனா, முத்து சொன்ன மாதிரி சீதா தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, அவ வாழ்க்கை பூரா நரகமாயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, தன் கட்சிக்கு ஒரு ஆள் கிடைச்ச திருப்தியில, நல்லா சொல்லுப்பா இவளுக்கு அப்படின்னு முத்துக்கத்த, இருடா சீதாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, ஒருவேளை மீனா சொல்ற மாதிரி அந்த பையன் நல்லவனா இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையறதையும் நாம விட்டுறக்கூடாதுல்ல, எது என்னன்னு சரியா விசாரிச்சு சீதாவோட வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதான் நல்லதுன்னு அண்ணாமலை சொல்ல, மீனா முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, கரெக்டா சொன்னீங்க மாமா, கேட்டீங்கல்ல, இதுதான் மாமாவோட அனுபவம் அப்படின்னு மீனா சொல்ல, அது சரி, அவன் ஏதோ 1 லட்ச ரூபா தந்ததும் பெரிய உதவின்னு நினைச்சு அவனை ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க, எலி பொறியில கூட வடைய வச்சுதான் எலிய பிடிப்பாங்க, அது எலி மேல இருக்க பாசத்துல இல்ல, அதே மாதிரி தான் சீதாவை பிடிக்க அவன் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பயங்கர தத்துவமா முத்து பேசிட்டு இருக்க. பாருங்க மாமா, இப்படிதான் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு, ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தா அவங்க செய்யற எல்லாமே தப்பா தானே தெரியும் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. அதே மாதிரி ஒருத்தவனை நல்லவன்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு பார்த்தோன்னு வையேன், அவன் கழுத்துல கத்திய வச்சாலும் ஷேவிங் பண்ணி விடுற மாதிரி தான் தெரியும், உனக்கு தான் மனுஷங்களை சரியா தெரியலன்னு முத்து திரும்பிக்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லா தெரியுமான்னு மீனாவும் கத்திடுறாங்க. விதண்டாவாதம் பண்ணினேன்னு வையே அப்படின்னு முத்து பயங்கரமா கத்த, டேய் கத்தாதடா, நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க, சீதாவுக்கு எது நல்லதோ அதை யோசிச்சு செய்வோம், பொறுமையா இருங்கிறாரு அண்ணாமலை. என் முடிவு இதுதான்ப்பா, ஒழுங்கா நான் சொல்றதை இவளை கேட்க சொல்லுங்க அப்படின்னு முத்து அங்கிருந்து போயிட. ஓகே ஓகே பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு விஜயா எழுந்திருச்சு போறாங்க. மீனா, முத்து ஒரு ஆளை பத்தி தப்பா சொல்ல மாட்டான், நீ சொல்ற மாதிரி கோவம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பையனை அவன் புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீயும் அந்த பையனை பத்தி நல்லா விசாரி, ஏன்னா இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை, ஆள் நல்ல ஆளா இருந்தா எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, நான் முத்துக்கிட்ட பேசுறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்க மாமான்னு யோசனையா நிக்கிறாங்க மீனா. ரொம்ப நாளா காணாம போன ரவி ரெஸ்டாரண்ட்ல நிக்க அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட தோலை தட்டி, ரவி உன்னோட ஒய்ஃப் உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அவ எதுக்கு வந்திருக்கான்னு ரவி கேட்க, எனக்கு எப்படிப்பா தெரியும், உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, கூட ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஏதோ அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணுமான்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, ஏய் ஆன்லைன் ஆர்டர்ல சிலது மிஸ் ஆயிடுச்சுடா, அதை செக் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ண சொல்லு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறாரு ரவி. ஏன் ரவி, உன் ஒய்ஃப் என்ன நான் சொன்னா கேட்கவா போறாங்க, சரி சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வெளியே ஸ்ருதி இன்னொரு கேர்ள் கிட்ட, இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கும், நமக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ட்ரெண்டியா பண்ணலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்ல, ஆனா இப்ப பார்த்துருக்க இடம் இதை விட ஸ்பேசியஸா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அந்த கேர்ள் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ரவியோட ஃப்ரெண்டு வெளியே ஓடி வர்றாரு. ஸ்ருதி ஒர்க் அதிகமா இருக்கான், உங்களை வெயிட் பண்ண சொல்றான், இல்ல வீட்ல வந்து பேசிக்கலாங்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல, என்ன பெரிய ஒர்க்கு, டெய்லி பண்றது தானே, ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்னன்னு கேட்க முடியாதா அவனால, அவனை வர சொல்லுங்கண்ணா, நான் பேசிட்டு போயிடுறேன், 2 மினிட்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு பலகுரல் கடுகு மாதிரி வெடிக்க, சரி சொல்றேன்னு அவர் உள்ளர ஓடுறாரு. சாரி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவன் பிஸியா இருந்தா இப்படிதான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த கேர்ள் சொல்லிட்டு இருக்காங்க. ரவியோட ஃப்ரெண்டு அதுதான் அந்த தூதுப்புறா உள்ளர வந்து, டேய் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடான்னு சொல்ல, ரவி சலிப்பா பாக்குறாரு, 2 நிமிஷம் பேசணுமாண்டா, வந்து என்னன்னு கேட்டுட்டு போ, 2 பேரும் சேர்ந்து என்ன வறுக்காதீங்கடா அப்படின்னு சொல்ல,
இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தலைய சொரியிற ரவி வேகமா வெளியே போறாரு. வந்த வேகத்துல ஸ்ருதி, அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு? கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒர்க் எல்லாம் அதிகமா இருக்குன்னு ரவி சொல்ல, அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கடுப்பாகிற ரவி, இதை சொல்ல தான் வந்தியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, நான் வேற விஷயமா பேச வந்தேன். ஷீ இஸ் யாழினி, இன்டீரியர் டிசைனர். நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ரெஸ்டாரண்ட்டை இவங்க தான் டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஹலோ சார்னு யாழினி சொல்ல, ம் அப்படின்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு ரவி. நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிச்சன்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லு. ஒரு 30 கஸ்டமர்ஸ் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுமா? அதுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க, இதுதான் 2 நிமிஷத்தில் பேசுகிற விஷயமானு நொந்து போகிற ரவி, எக்ஸ்கியூஸ் மீங்க ஸ்ருதி இப்படி வாண்டுற மாதிரி ஸ்ருதியை தள்ளி கூட்டிகிட்டு போகிறாரு. என்னடான்னு கேட்டுட்டு அவங்க போக, நீத்து அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி வந்த ஸ்ருதி என்னன்னு கேட்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ வேலை நேரத்தில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பாதியிலேயே விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போகலைன்னா எல்லாம் தீஞ்சிடும் அப்படின்னு ரவி சொல்ல, அது வேற கூட பண்ணிக்கலாம், நான் இவங்களை கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் டிசைன் பண்ணுறவங்க இவங்க, உனக்கு எப்படி வேணும்னு இவங்க கிட்ட சொல்லுன்னு ஸ்ருதி சொல்ல, ரெஸ்டாரண்ட் நீ தானே ஆரம்பிக்க போற, நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு ரவி சொல்ல, டேய் நீ தானேடா கிச்சன்ல இருந்து சமைக்க போற, எப்படி வேணும்னு சொல்லு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி வேகமா யாழினிக்கிட்ட வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மேம், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறது என் ஒய்ஃப் தான், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை, எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டேயே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற ரவி வேகமா அங்கிருந்து போயிட, நீத்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உள்ளர இருந்து. சாரி, தப்பா எதுவும் நினச்சிக்காதீங்க, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதான் இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஸ்ருதி சொல்ல, ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போறாருன்னு யாழினி கேட்க, இல்லை அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு சொல்றாரு, அவ்வளவுதான், ஆனால் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதானே ஒரு 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்ண முடியும், அப்போதானே ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு ஸ்ருதி சொல்ல, ஓகே நான் சில டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாழினி சொல்ல, ஓகேங்கிறாங்க ஸ்ருதி. ஓகே பை அப்படின்னு யாழினி கிளம்ப ஸ்ருதியும் பை சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸ்ருதி போகலான்னு திரும்ப நீத்து அங்கே வந்து, ஸ்ருதி நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் தான் இங்கேருந்து பாதியிலேயே கிளம்பிட்டீங்க, ரவியையும் கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்க, ரவிக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையேங்கிறாங்க நீத்து. ஸோ வாட், அவனுக்கு அவனோட வேல்யூ தெரியல, அதை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ ஆனால் நீங்கள் சொல்கிறத தான் ரவி கேட்க மாட்டேங்கிறாரே, ஓகே நான் வேணா ரவிக்கிட்ட சொல்லி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லவான்னு கேட்குறாங்க நீத்து. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் செஃப் தான், ஆனால் அவன் என் ஹஸ்பண்ட், அவனை நான் எப்படி சொல்கிறத கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்ருதி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிட, போங்க ஸ்ருதி எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி நீத்து சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. இன்னுமே வாயில ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஸ்ட்ராவில் ஜூஸை குடிச்சிட்டு இருக்க மனோஜ் கிட்ட, பார்த்து மெதுவா குடி, டேய் இன்னும் கொஞ்சம் குடிடா அப்படின்னு சொல்ல, வேண்டாங்கிற மாதிரி மனோஜ் ஜாட காட்டிட்டு இருக்க, டேய் சாப்பாடே சாப்பிடல, கஞ்சியை குடிச்சிட்டு இதை மட்டும் தானேடா குடிச்சிட்டு இருக்கிற, முழுசாவது குடி, உன் உடம்பு சத்து இல்லாம போயிடும், இதை குடிடா அப்படின்னு விஜயா கம்பல் பண்ண, ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு சுத்தமா புரியல. டேய் உன் பாஷை எதுவுமே எனக்கு புரியலடா, பேசாம இதை குடி குடி அப்படின்னு ஜூஸ் டம்ளரை கையில திணிச்சு விட்டுறாங்க. அப்ப மனோஜ் ஜாடகாட்ட வாசலை பாக்குறாங்க விஜயாவும். அங்க ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. ரோஹிணி வீட்டுக்குள்ள வர, ஏய் இதான் வீட்டுக்கு வர டைமா உனக்கு அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி இதான் ஷோரூம் க்ளோசிங் டைம், கஸ்டமர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேக்ல இருந்து ஒரு கவர் எடுத்து, இந்தாங்க ஆண்டி ஷோரூம்ல வந்த ப்ராஃபிட் அப்படின்னு நீட்ட, இவ்வளவா, என்ன வெறும் 50 ரூபா நோட்டா அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல ஆண்டி எல்லாமே 500 ரூபாய் நோட்டு, எடுத்து பாருங்க அப்படின்னு ரோஹிணி நீட்ட டக்குன்னு வாங்கிக்கிறாங்க விஜயா. மனோஜும் ரொம்பவே ஆர்வமா பாக்குறாரு. கவர்ல இருந்து விஜயா 500 ரூபாய் கட்டை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க, அங்க வர்ற அண்ணாமலையும் பாக்குறாரு. மனோஜ் என்னவோ ஏதோன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஊன்னு அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு விஜயா கேட்க, எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு கேட்குறாரு ஆண்டி அப்படிங்கிற ரோஹிணி. மனோஜ் இன்னைக்கு 85,000 ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு பணத்தை பார்க்குறாரு மனோஜ். விஜயா கிரீடியா பணத்தை பார்த்துட்டு ரோஹிணியை பார்க்க, மனோஜ் மறுபடியும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்குறியா, சின்னதா ஒரு ஐடியா பண்ணினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல,
என்ன ஐடியான்ற மாதிரி மனோஜ் கேட்க, பழைய பொருள் எல்லாமே நாங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல நிறைய கூட்டம் வந்துருச்சு. எல்லாரும் பழைய பொருளா கொண்டு வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. ஏண்டி இதெல்லாம் ஒரு ஐடியாவா? பழைய பொருளுக்கு யாராவது அதிகமா காசு கொடுப்பாங்களா? அதெல்லாம் நமக்கு நஷ்டமா தானே ஆகும். பழைய பொருளை வாங்கி நீ என்ன பண்ண போற? கடையை உடனே திவாலாக்கிடலான்னு பாக்குறியா? உன்னை அனுப்புனதே தப்பா போச்சுன்னு விஜயா சலிச்சுக்க. இல்ல ஆண்டி, நமக்கு இதுல எந்த லாஸுமே வராது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. அது எப்படி வராதுன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க, அங்கதான் நான் ஒரு ஐடியா பண்ணினேன். பழைய 2000 ரூபாய் பொருளுக்கு நான் 5000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்படி பண்ணா நஷ்டம் தானே வரும். இத ஒரு ஐடியான்னு பெருசா பெருமையா பேசிக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, அதுதான் இல்ல ஆண்டி, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவியோட விலை இப்ப 23,000 ரூபாய்னா நான் 28,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் விலைக்கு கொடுத்துட்டேன். இப்படி எல்லாத்துக்குமே விலை ஏத்தி பழைய பொருளுக்கு அதிகமா விலை கொடுக்கறேன்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் விஜயாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியா நின்று கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை, ரோகிணி இது தப்புமா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வியாபாரத்துல முக்கியமானதே நேர்மை. இப்ப பெரிய நிறுவனங்கள்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தொழில்ல அவங்க கரெக்டா இருந்ததுதான். அதனாலதான் அவங்க தாக்கு பிடிச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்துட்டாரு நேர்மையின் சிகரங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. மனோஜ் ஊன்னு ஏதோ அனத்திக்கிட்டு இருக்க. ஐயோ இவன் வேறங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. என்னடா அண்ணாமலை கேட்க, அங்கிள் இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தானேன்னு சொல்றாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் ஆமாமான்னு தலையாட்ட. உலகமே இன்னைக்கு கைக்குள்ள இருக்க போன்ல அடங்கிடுச்சு. ஒரு பொருளோட உண்மையான விலைய போன்ல தேடி பார்ப்பாங்கல்ல. உங்ககிட்ட இருந்து ஏமாந்து வாங்கிட்டு போனவங்க சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நீ பண்ணினது தப்பு ரோகிணி. அப்புறம் யாரும் கடைக்கு திரும்பி வரமாட்டாங்க. நம்பிக்கையும் நேர்மையும் தான் நம்ம தொழிலுக்கு முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா ரொம்பவே சலிச்சிட்டு பாக்குறாங்க. இல்ல அங்கிள், இதை ஒரு ஐடியாவா தான் நான் பண்ணினேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, குறுக்கு வழியில போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் நிக்காதுமா. நேர் வழியில போய் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா கிடைக்கிற வெற்றி கடைசி வரைக்கும் இருக்கும். இப்ப மீனாவை எடுத்துக்கோ, அவ டெக்கரேஷன் வேலை பாக்குறா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. முகத்தை சலிச்சு போய் திருப்பிக்கிறாங்க விஜயா. விஜயா, உன்னோட ஃப்ரெண்டு யாரு? அந்த டெக்கரேஷன் வேலை பார்க்குறாங்களேன்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு வர. இப்போ அவ என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, அதெல்லாம் முன்னாடி சிந்தாமணி அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாம்மா அவங்க தாம்மா. அவங்க அந்த மண்டபத்தில் இருக்க மேனேஜருக்கெல்லாம் கமிஷன் கொடுப்பாங்களாம். ஆனா மீனா அப்படியெல்லாம் இல்லை. அவ திறமையை பார்த்து ஆர்டர் வருது, அவளும் முன்னேறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப எதுக்கு அவ புராணத்தை பெருசா பாடுறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, செய்யற தொழில சுத்தம் இருக்கணுங்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா இப்படி பழைய பஞ்சாங்கத்தை பேசி பேசிதான் கடைசி வரைக்கும் நீங்க என்ஜின் டிரைவராகவே இருந்தீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்ஜின் டிரைவரா தான் இருந்தேன், ஆனா நேர்மையான ஆளா இருந்தேன். காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் அந்த பேர் கிடைக்காது, அப்படி ஒரு பேர் எடுத்திருக்கிறேன். அந்த வகையில எனக்கு பெருமைதான்னு சொல்ல மனோஜ், ரோகிணி, விஜயா 3 பேர் முகமும் தொங்கி போயிருக்கு. ஆமாமா, அதை நினைச்சு நீங்க மட்டும்தான் பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிற அண்ணாமலை, ரோஹிணி இனிமே இப்படியெல்லாம் பண்ணாத, அது உன் வியாபாரத்துக்கு கெடுதல், பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. மறுபடியும் மனோஜ் ஊம பஸ்ஸையில ஆரம்பிக்க, டேய் என்னடா அப்படின்னு எரிச்சலாகிற விஜயா ரோஹிணிய பார்த்து என்னன்னு கேக்குறாங்க. ஆன்டி, ரோஹிணி நல்லா தான் ப்ராஃபிட் வர வச்சிருக்கா, அப்புறம் ஏன் அப்பா இப்படி சொல்லிட்டு போறாருன்னு கேக்குறாரு அப்படின்னு ரோஹிணி டீகோட் பண்ண, அவரை விடுறா, அவரு பழைய மனுஷன், இன்னும் அவரு நீதி நேர்மன்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, ஊன்னு ஏதோ அனத்துறாரு மனோஜ். யோ என்ன சொல்றான் இவன் அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கேட்க, இல்ல ஆண்டி, ரோஹிணி ரொம்ப புத்திசாலித்தனமா பழைய பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா புது பொருள்ல விலை ஏத்தி கொடுத்து பிசினஸ டெவலப் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு ஆண்டி அப்படின்னு ரோஹிணியை அவங்கள பத்தி பெருமையா சொல்லிக்க. இத பார்த்துட்டு இருக்க விஜயா மனசுக்குள்ள, நானும் உன்னை பழசுன்னு தள்ளி விட்டுட்டு மனோஜுக்கு புதுசா ஒருத்திய கொண்டு வரலாம்னு தான் பாக்குறேன், அதுவும் சீக்கிரம் நடக்க தான் போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே விஜயா பார்க்க, என்ன ஆண்டி பாக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி ஒரு மாதிரியா கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் மறுபடியும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ இவன் ஒருத்தன் இப்ப என்னடா அப்படின்னு மனோஜ் கிட்டயே கேட்டுட்டு இருக்க. ஆன்டி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னையும் ரோஹிணியையும் சேர்த்து ஷோரூமுக்கு அனுப்புங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவோம்னு சொல்றாரு அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்ல மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. திருட்டு ரோஹிணி நைஸா பார்வையை வேற பக்கம் திருப்பிக்க, டேய் நீ அப்படிதான் சொன்னியா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமான்னு சொல்லாம இல்லன்னு இல்லாம
மனோஜ் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னவோ நீ ஒரு வார்த்தையில சொல்ற, அவ அதுக்கு 10 வார்த்தையில சொல்றா. என்ன பண்றது, எப்படியும் நீ கடைக்கு போய் தானே ஆகணும். என்னவோ இவ 300 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னா, அதை கேட்டு நானும் ஏமாந்துட்டேன். உண்மையிலேயே இவ சொத்து வச்சிருந்தா நீ ஏன்டா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல ரோகிணியோட முகம் கருத்து போயிடுது. மறுபடியும் மனோஜ் ஏதோ அனுத்துறாரு. என்ன சொல்லி தொலைக்கிறான்ற மாதிரி விஜயா ரோகிணி பக்கம் திரும்ப, ரோகிணியே எனக்கு பெரிய சொத்து தான், அவளே எதிர்காலத்துல நிறைய சொத்து சேர்ப்பான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல திரும்புற விஜயா, டேய் நீ சொல்றத தான் அவ சொல்றாளா? எனக்கு என்னமோ இவ மனசுல இருக்கிறத தான் சொல்ற மாதிரி தெரியுது. நீ அதை தான் சொன்னியா அப்படின்னு விஜயா கேட்க, மனோஜியே ரோகிணி பார்த்துட்டு இருக்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு மனோஜ். ஆமா இவ பெரிய சொத்து, ஆளப்பாரு ஒன்னுக்கும் உதவாத சொத்தான்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க ரோஹிணிக்கு முகம் ரொம்பவே சுண்டி போயிடுது. ஆண்டி நீங்க மனோஜையும் ஷோரூமுக்கு அனுப்பி வைங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா பிசினஸ் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, மனோஜ் ஏதோ சொல்லிட்டு இருக்க, ஆண்டி ஆமான்னு சொல்றாருன்னு அவசரமா சொல்றாங்க ரோஹிணி. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு புரியும், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு விஜயா அங்கிருந்து எழுந்து போயிட, எப்படியோ நம்ம திட்டம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷமா ரோஹிணி மனோஜ் பாக்குறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. ஒரு லேடி வீட்டுக்குள்ள இருந்து, ஐயோ யாராச்சும் ஓடிவாங்களேன், என் பொண்ணை காப்பாத்துங்களேன் ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே ரோட்ல ஓடி வர சரியா முத்து வந்து நிக்கிறாரு காரை நிறுத்திட்டு. ஏமா யாருமா நீங்க, ஏன் கார்ல விழுந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சுமான்னு குறுக்க வந்து நின்று அந்த லேடியை பார்த்து கத்துறாரு முத்து. தம்பி வாப்பா, என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாப்பா, வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓட முத்துவும் பின்னாடியே ஓடி வர்றாரு. எப்பா பாருப்பான்னு சொல்ல, என்ன இப்படி கிடக்குறாங்க அப்படிங்கிற முத்துவும் குடிஞ்சு, எம்மா 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 ஏம்மா பாப்பா அப்படிங்கிறவரு டக்குன்னு நிமிந்து என்னாச்சுமான்னு அந்த லேடி கிட்ட கேக்குறாரு. படுபாவி விஷத்தை குடிச்சிட்டாப்பா அப்படின்னு அந்த லேடி அழுதுகிட்டே சொல்ல, என்னம்மா விஷத்தை குடிச்சிட்டாங்களா, விஷத்தை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானேம்மா அப்படின்னு முத்து கேட்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன்ப்பா இன்னும் வரலப்பா அப்படின்னு அந்த லேடி அழுதுகிட்டே சொல்ல, டிராபிக்ல எவனும் வழி விட்டு தொலைய மாட்டான் அப்படிங்கிற முத்து அந்த பொண்ணோட மூக்கு கிட்ட விரல வச்சு பாக்குறாரு. அம்மா மூச்சு இருக்குமா, என் கார்ல கூட்டு போயிடலாமா, ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ண வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல முத்து அந்த பொண்ணை தூக்கிக்கிறாரு கையில. அந்த லேடி வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருக்க, அம்மா வாங்க வந்து என் கார் கதவை திறந்து விடுங்க, கார் கதவை திறங்கன்னு சொல்ல அந்த லேடி ஓடி வந்து பின் சீட்டு கதவை திறக்கிறாங்க. முத்து அந்த பொண்ணை பின் சீட்ல படுக்க வச்சுட்டு, அம்மா உட்காருங்கம்மா பக்கத்துல, கதவை பூட்டிக்கங்க அப்படிங்கிறவர் வேகமா டிரைவிங் சீட்டுக்கு ஓடி வந்து கார் எடுத்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இதெல்லாம் செக் பண்ண சொன்னேனே, சீக்கிரமா செக் பண்ணிடுறீங்களா, இது முடிஞ்சிருச்சா, சரி மீதியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு பேப்பர்ஸை கையில வாங்கிட்டு இருக்க, மீனா அங்க சீதா சீதான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. வாக்கான்னு சீதா சொல்ல, வீட்டுக்கு தான் போயிருந்தேன், அம்மா நீ வேலைக்கு வந்திருக்கன்னு சொன்னாங்க, டாக்டர் தான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வேலைக்கு வந்த, ஒரு வாரம் லீவ் போட வேண்டியது தானேன்னு மீனா கேட்க, வீட்லயே எவ்வளவு நாளுக்கா தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, மறக்கணும்னு நினைக்கிற விஷயம்தான் தனியா இருக்கும்போது ஞாபகம் வந்து தொலையுது அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சீதா சொல்ல, மீனாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு, அதான் வந்துட்டேன்க்கா அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கு புரியுது சீதா, உன்னைய வீட்டுக்கு வர சொல்லணும், என் கூட வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா அங்க வந்தா நீ தனியா இருக்க வேண்டாம், மாமா ஸ்ருதி ரவி இப்படி எல்லாரும் இருக்காங்க, ஆனா அப்படின்னு மீனா நிறுத்த, தெரியும்க்கா நான் அங்க வந்தா அத்தை சும்மாவா இருப்பாங்க, அதுக்கும் சேர்த்து நீ தான் திட்டு வாங்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சரி அதுக்கெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்பட்டு இருக்காது சீதா, நாம நடக்கிற சில விஷயங்கள் நடக்கணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோட சொல்ல சீதா என்னமோங்கிற மாதிரி தலையாடுறாங்க. அப்போ அந்த விஷம் குடிச்ச பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போட்டு 2 ஸ்டாஃப் தள்ளிட்டு வர முத்துவும் அந்த அம்மாவும் கூட டாக்டர் டாக்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வராண்டாக்குள்ள வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு டாக்டர் அவங்க பக்கத்துல போ, டாக்டர் பாருங்க டாக்டர், இவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்க. முத்து அங்க நிக்கிறத பார்த்துட்டு மீனாவும் சீதாவும் பக்கத்துல ஓடுறாங்க. டாக்டர் என் பொண்ணை பொழைக்க வைங்க டாக்டர், நான் உங்க அம்மா அழுதுகிட்டு இருக்க, டாக்டர் இந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்ல, தொட்டு பார்க்குற டாக்டர் பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் என் பொண்ணு பொழைச்சிக்குவாளான்னு அந்த அம்மா கேட்குறாங்க, பார்க்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்கம்மாங்கிறாங்க, உள்ளர கூட்டிட்டு போங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணுங்க, சீக்கிரமா பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இந்த பக்கம் போக அந்த லேடி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த லேடி தலையா அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க. முத்து கொஞ்சம் தள்ளி வர்றாரு. பக்கத்துல வர்ற மீனா, என்னங்க யாருங்க இவங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க,
கேட்க, சவாரியை விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் மீனா. ஒரு வீட்டுல இருந்து அழுதுகிட்டே வந்து இந்த அம்மா காரை நிறுத்தினாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதான் உடனே கார்ல தூக்கி போட்டு தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, சீதா உங்களை அக்கௌண்டன்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்ல, அக்கா பேசிட்டு இருங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சீதா கிளம்பிடுறாங்க. எதுக்கு அந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டா அப்படின்னு மீனா கேட்க, தெரியல மீனா, அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்க முடியும், பார்த்த உடனே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அம்மா 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 தங்கச்சிக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு ஆள் ஓடி வர்றாரு. அழுதுகிட்டு இருந்த அந்த அம்மா திரும்பி, என்னடா அவ இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கத்த, என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு அந்த ஆள் கேட்க, வேற எப்படிடா பேச சொல்ற, உங்க அப்பா கிட்டையும் உங்ககிட்டையும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்ல, அவ ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு, உங்க கௌரவம் தான் முக்கியம்னு 2 பேரும் புடிவாதமா இருந்துட்டீங்களே, இப்ப அவ சாக துணிஞ்சிட்டா, விஷத்தை குடிச்சிட்டு உள்ளர சாக கிடக்குறா அப்படின்னு அந்த அம்மா கதற. ஐயோ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, ஐயோ அம்மான்னு அந்த ஆள் அழுதுட்டு இருக்க. உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை, ரோஷமும் கௌரவமும் உங்களுக்கு முக்கியமா போச்சு, பெத்தவ எனக்கு தாண்டா வயிறு எரியுது, அவ ஆசைப்பட்டவனுக்கே கட்டி வச்சிருந்தா அவ இந்த நிலைமைக்கு ஆளாகி இருப்பாளா, அப்படி என்னடா உங்களுக்கு வெட்டி வீராப்பு அப்படின்னு அந்த அம்மா கத்தி புலம்பிக்கிட்டு இருக்க. முத்து திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. மீனா அப்பப்ப முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சிச்சுவேஷன் டைலாக் தானே. அந்த அம்மா மகனுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா இல்ல முத்துவுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணா பிறந்தா அவளுக்குன்னு ஆசையெல்லாம் இருக்கக்கூடாதா, அவ வாழ்க்கையை யார் கூட வாழணும்னு முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அந்த அம்மா மகன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. வாயை திறந்து கேட்காமலே அந்த கேள்வியை பூரா கண்ணால கேட்டுட்டு இருக்காங்க மீனா முத்துக்கிட்ட. பெத்து வளர்த்துட்டா பெத்தவங்க பேச்ச மட்டும்தான் அவ கேட்கணுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இல்லம்மா அவ நல்லதுக்கு தாமா அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, டேய் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்தா தானேடா நல்லது, அவளை கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுத்துட்டு அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க சொல்றவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா அவ என்னடா செய்வா அப்படின்னு அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்க. மீனா முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க சம்மதம்லாம் வேணும்னு தானே அவ உங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அவ காத்துக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்க அவ மனசுல இருக்கிறத பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா, நீங்க சொல்றத மட்டும்தான் அவ கேட்கணும் இல்ல, இப்ப பாருடா என் பொண்ணு என்னை விட்டு போயிருவா போல இருக்கு, ஐயோ கடவுளே அப்படின்னு அந்த அம்மா அழுதுட்டு இருக்க. அம்மா தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுமா, நீ பயப்படாதம்மா அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. டேய் அவ விருப்பத்துக்கு நீங்க சரின்னு சொல்லி இருந்தா அவளும் சந்தோஷமா இருந்திருப்பா, அவ மனசுல நினைச்சவனை கட்டிக்க முடியலன்னா அவ என்னடா பண்ணுவா, பொண்ணு புடிச்ச வாழ்க்கைய கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு சாகணும் இல்ல இப்படி விஷத்தை குடிக்கணும் இல்ல, அப்பதான் உங்க மனசெல்லாம் இறங்குமாடா அப்படின்னு அவங்க மகன்கிட்ட கேக்குற கேள்வி முத்துவுக்கு சுரீர்னு சாட்டையில் அடிச்ச மாதிரி இருக்கு. மண்டே ப்ரோமோவில் பயப்படாதீங்க உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. வேகமா ஓடி வர்ற அந்த அம்மா முத்துவோட கையை பிடிச்சி, தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்ல, இவனும் இவன் அப்பனும் என் பொண்ணு ஆசைப்பட்டவனை கட்டி வைக்காததுனால தான் இத்தனை பிரச்சனையும், கொஞ்சம் நீயாவது சொல்லிட்டு போப்பா, அவ விரும்பினவனுக்கே கட்டி வைக்க சொல்லுப்பா, 4 பேர் சொல்லியாச்சும் இவங்க திருந்துறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு அந்த அம்மா முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. முத்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நின்றுட்டு இருக்க. ஏங்க அதான் சொல்றாங்கல்ல, சொல்லுங்க, விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கு, விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் எடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு மீனா முத்துவை பார்த்து உள்ளர்த்தத்தோட ரொம்பவே எரிச்சலா சொல்லிட்டு இருக்க. முத்து மீனா பக்கத்துல நிக்கிற சீதாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.